ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெஷர்மெண்ட் ஆஃப் ஆங்கிள்ஸ், அதாவது கோண அளவுகள் அப்படின்றது அர்த்தம். அதில் த யூனிட் ஆஃப் அன் ஆங்கிள், அதாவது கோணத்தினுடைய அலகு. ஓகேவா? கோணத்தினுடைய யூனிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்ப்போம் இந்த டாப்பிக்கில். ஓகேவா? ஃபார் ஆங்குலர் மெஷர்மெண்ட்ஸ் எ கம்ப்ளீட் சர்க்கிள் டிவைடட் இன்டு 360 ஈக்குவல் பார்ட்ஸ், ஈச் டிவிஷன் இஸ் கால்டு டிகிரி. எ ஹாஃப் சர்க்கிள் வில் ஹேவ் 180 டிகிரி. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு முழு வட்டம், ஓகேவா, ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளை வந்து 360 சம பாகங்களாக, ஓகேவா, 360 ஈக்குவல் பார்ட்ஸ் சம பாகங்களாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகத்தின் பெயரும் வந்து டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அதில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவையும் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து சப் டிவிஷன் ஆஃப் அன் ஆங்கிள். ஓகேவா? ஃபார் மோர் ப்ரிசியஸ் ஆங்குலர் மெஷர்மெண்ட்ஸ் 1 degree is further divided into 60 equal parts. அதாவது துல்லியமான கோண அளவுகளுக்காக ஒரு டிகிரியை மேலும் 60 பாகங்களாக, ஓகேவா, ஒரு டிகிரியை மேலும் 60 சம பாகங்களாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க. திஸ் டிவிஷன் இஸ் 1 minute. அதாவது அப்படி பிரித்த அந்த 60 ஈக்குவல் பார்ட்ஸில் வந்து ஒரு டிவிஷனை வந்து மினிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? மினிட். அடுத்து த மினிட் இஸ் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் எ ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் டிகிரி அண்ட் இஸ் ரிட்டன் 30 டிகிரி 15 மினிட். அதாவது இந்த மினிட் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, டிகிரி, கோணத்தினுடைய ஃப்ராக்ஷனல் அப்படின்னா பின்ன பாகமாக சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது 1 minute is further divided into smaller units known as seconds. அதேமாரி அந்த ஒரு மினிட்டை வந்து மறுபடியும் 60 சம பாகங்களாக பிரிச்சிருக்காங்க. அதை வந்து செகண்ட்ஸ், தேர் ஆர் 16 செகண்ட்ஸ் இன் எ மினிட். 1 மினிட்டில் வந்து 60 செகண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஆங்குலர் மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 30 டிகிரி, ஓகேவா, 30 டிகிரியில் ஒரு வட்டத்தை வந்து 360 சம பாகங்களாக பிரித்து அதில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவையும் டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை தான் வந்து 30 டிகிரி அப்படின்றது அர்த்தம். அடுத்தது இதில் 15 மினிட்டுன்றது வந்து அந்த ஒரு டிகிரியை மறுபடியும் 60 சம பாகங்களாக பிரித்து அதில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவையும் மினிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை தான் வந்து 15 மினிட் அப்படின்றது அர்த்தம். அடுத்தது இந்த 20 செகண்ட்ஸுன்றது வந்து அந்த ஒரு மினிட்டை வந்து மறுபடியும் 60 சம பாகமாக பிரித்து அதை வந்து செகண்ட்ஸில் சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஆங்குலர் மெஷர்மெண்ட்டில் வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆங்கிள் அப்படின்னா அதில் 30 டிகிரி, ஓகேவா, 30 டிகிரி 50 மினிட் 20 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஆங்குலர் டிவிஷன்ஸ். 1 complete circle 360 டிகிரி. ஆஃப் சர்க்கிள், அரை வட்டம் வந்து 180 டிகிரி. ஓகேவா? கால் வட்டம், ஹாஃப் சர்க்கிள் வந்து 90 டிகிரி. ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சப்டிவிஷன், அதில் இருக்கக்கூடிய உள்ளே பிரிச்சிருக்கிற சப்டிவிஷன் வந்து 1 டிகிரி வந்து 16 மினிட்டு, 1 மினிட்டு 16 செகண்ட்ஸு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் ஆங்கிள்ஸ், அதாவது கோண அளவுகளினுடைய அலகு அப்படின்றத வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த டாபிக் வந்து ஆங்குலர் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு செமி ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஓரளவு நுணுக்கமான, அப்படி இல்லைன்னா பாதி நுணுக்கமான, அப்படின்னா சென்டர் அப்படின்றது வந்து அர்த்தம். செமி ப்ரிசிஷன் அப்படின்னா த மோஸ்ட் காமன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ்டு டு செக் ஆங்கிள்ஸ் ஆர் த பெவல் ஆர் பெவல் கேஜ், யூனிவர்சல் பெவல் கேஜ், பெவல் ப்ரொடெக்டர். அதாவது பொதுவாக வந்து நம்ம இந்த 3 கருவிகளை கொண்டு கோணங்களை வந்து நம்ம அளக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பெவல் கேஜஸ் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்த்துருவோம். ஓகேவா? பெவல் கேஜ். த பெவல் கேஜ் கேன் நாட் மெஷர் ஆங்கிள்ஸ் டைரக்ட்லி. தே ஆர் தேர்ஃபோர் இன்டைரக்ட் ஆங்குலர் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். த ஆங்கிள்ஸ் கேன் பி செட் அண்ட் மெஷர்டு வித் பெவல் ப்ரொடெக்டர்ஸ். அதாவது பெவல் கேஜில் வந்து நம்ம நேரடியாக
ஆங்கிள்ஸை வந்து நம்ம அளக்க முடியாது. அதனால் இதை வந்து இன்டைரக்ட் ஆங்குலர் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த பெவல் கேஜை வந்து நம்ம டைரெக்டாக ஆங்கிளை அளக்க முடியாத காரணத்தினால இதில் வந்து நம்ம அளவுகளை வந்து செட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போய் பெவல் ப்ரொடெக்டரில் வச்சு நம்ம அதில் என்ன அளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? இது வந்து பெவல் ஆர் பெவல் கேஜஸ். அடுத்தது வந்து யூனிவர்சல் பெவல் கேஜஸ். The universal bevel gauge has an additional blade that helps in measuring angles which cannot be checked with an ordinary bevel gauge. அதாவது இந்த யூனிவர்சல் பெவல் கேஜில் வந்து அதிகப்படியான பிளேடு இருக்கும். அதேமாரி இதில் அடிஷ்னலாக ஒரு பிளேடு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம பெவல் ஆர் பெவல் கேஜில் செக் பண்ண முடியாத, ஓகேவா, பெவல் ஆர் பெவல் கேஜின் மூலம் அளக்க முடியாத கோணத்தை வந்து நம்ம இந்த யூனிவர்சல் பெவல் கேஜ் துணை கொண்டு வந்து நம்ம அளக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த யூனிவர்சல் பெவல் கேஜ்லேயும் வந்து இது ஒரு இன்டைரக்ட் ஆங்குலர் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இதுலேயும் வந்து அளவுகள் வந்து குறிக்கப்பட்டிருக்காது. இதில் நம்ம அளவுகளை செட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு பெவல் ப்ரொடெக்டரில் வச்சு தான் வந்து நம்ம என்ன அளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? பெவல் ப்ரொடெக்டர். த பெவல் ப்ரொடெக்டர் இஸ் எ டைரக்ட் ஆங்குலர் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது பெவல் ப்ரொடெக்டரில் வந்து நம்ம நேரடியாக கோணங்களை அளப்பதனால இதை வந்து டைரக்ட் ஆங்குலர் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் ஹேஸ் கிராஜுவேஷன் மார்க்டு ஃப்ரம் 0 டிகிரி டு 180 டிகிரி. அதாவது வந்து அளவுகள் வந்து 0 டிகிரி முதல் 180 டிகிரி வரையிலான கோண அளவுகள் உட்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இதை வந்து ஆங்கிள்ஸ் கேன் பி மெஷர்டு வித் an accuracy of 1 டிகிரி யூஸிங் த இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த பெவல் ப்ரொடெக்டருடைய அக்யூரசி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா பெவல் ப்ரொடெக்டருடைய அக்யூரசி வந்து 1 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த டாபிக் வந்து காம்பினேஷன் செட்டு. ஓகேவா? அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். காம்பினேஷன் செட்ஸ் கேன் பி யூஸ்டு ஃபார் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் லைக் லேஅவுட் ஒர்க், மெஷர்மெண்ட் அண்டு செக்கிங் ஆஃப் ஆங்கிள்ஸ். அதாவது காம்பினேஷன் செட்டு வந்து வெவ்வேறு பணிகளுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், பயன்படுத்திக்கலாம். என்னென்ன பணிகள் அப்படின்னா லேஅவுட் ஒர்க்குனா திட்ட வரையிடுதல், அதாவது வரைவு வேலைகளுக்கு. மெஷர்மெண்ட் அப்படின்னா அளவுகளை அளக்கும் வேலைகளுக்கு. செக்கிங் ஆஃப் ஆங்கிள்ஸ்னால் கோண அளவுகளை வந்து செக் பண்ணுறதுக்கு, சோதிப்பதற்கு. இந்த 3 வெவ்வேறு வேலைகளுக்கு வந்து நம்ம காம்பினேஷன் செட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த காம்பினேஷன் செட்டில் வந்து மொத்தம் 4 பார்ட் இருக்குது. ஓகேவா? என்னென்ன 4 பாகங்கள் இருக்குது. என்னென்னா ப்ரொடெக்டர் ஹெட்டு, ஸ்கொயர் ஹெட்டு, சென்டர் ஹெட்டு, அப்புறம் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு 4 பாகங்கள் வந்து இருக்குது. இப்போ நம்ம ஒரு பாகத்தை பற்றியும் அதனுடைய யூசஸ் பற்றியும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ ப்ரொடெக்டர் ஹெட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? A protector head can be rotated and set to any required angle. அதாவது நம்ம இந்த ப்ரொடெக்டர் ஹெட்டினுடைய தலைப்பாகம், ஓகேவா, ப்ரொடெக்டர் ஹெட்டினுடைய ஹெட்டு பகுதியை வந்து நமக்கு வேண்டிய அளவுக்கு வந்து நம்ம சுழற்றி நமக்கு தேவையான அளவுகளை வந்து இதில் அமைவு செய்யலாம், செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The protector head is used for marking and measuring angles with an accuracy of 1 degree. அதாவது இந்த ப்ரொடெக்டர் ஹெட்டை யூஸ் பண்ணி 1 டிகிரி நுணுக்கத்திற்கு மார்க்கிங் மற்றும் மெஷரிங் ஆங்கிள்ஸை வந்து நம்ம இதில் வந்து செக் பண்ணலாம். ஓகேவா? இதை பயன்படுத்தி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது த ஸ்பிரிட் லெவல் அட்டாச்டு டு திஸ் யூஸ்ஃபுல் ஃபார் செட்டிங் ஜாப்ஸ் இன் எ ஹரிசாண்டல் பிளேன். அதாவது இதில் வந்து ஸ்பிரிட் லெவல் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஜாப்ஸை வந்து ஹரிசாண்டல் பிளேன் அப்படின்னா கிடைமட்டமாக அப்படின்றது அர்த்தம். ஹரிசாண்டல் பிளேன் அப்படின்னா கிடைமட்டம், வெர்டிக்கல்னா இப்படி. ஓகேவா? ஹரிசாண்டல் பிளேனில் கிடைமட்டமாக வந்து நம்ம ஜாப்ஸை வந்து செட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ப்ரொடெக்டர் ஹெட்டை யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸ்கொயர் ஹெட். த ஸ்கொயர் ஹெட் ஹேஸ் one measuring face at 90 degree and another at 45 degree to the rule. இந்த ஸ்கொயர் ஹெட்டினுடைய மெஷரிங் ஃபேஸ் அளக்கும்
பாகம் வந்து ஒரு பக்கம் வந்து 90 டிகிரியும் இன்னொரு பக்கம் 45 டிகிரியும் இருக்கும். ஓகேவா, 45 டிகிரியும் இருக்கும். இட் இஸ் யூஸ்டு டு மார்க் அண்ட் செக் 90 டிகிரி அண்ட் 45 டிகிரி ஆங்கிள்ஸ். அதாவது இந்த ஸ்கொயர் ஹெட்டை யூஸ் பண்ணி நம்ம 45 டிகிரி மற்றும் 90 டிகிரி கோணங்களுக்கு வந்து நம்ம மார்க்கிங் வந்து ஓகேவா மார்க்கிங் மற்றும் செக்கிங் கோணங்களை வந்து மார்க் பண்ணலாம் மற்றும் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது இட் கேன் ஆல்சோ பி யூஸ்டு டு செட் ஒர்க் பீசஸ் அண்ட் த மெஷின்ஸ் அண்ட் மெஷர் ஆஃப் டெப்த் ஆஃப் ஸ்லாட்ஸ். ஓகேவா, டெப்த் ஆஃப் ஸ்லாட்ஸ் அதாவது நம்ம இயந்திரங்களில் பனிப்பொருள்களை வந்து நம்ம செட் பண்ணலாம் மற்றும் ஸ்லாட்ஸ் காடிகளினுடைய ஆழங்களையும் அளப்பதற்கும் இந்த ஸ்கொயர் ஹெட்டை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது வந்து சென்டர் ஹெட்டு. திஸ் அலாங் வித் த ரூல் இஸ் யூஸ்டு ஃபார் லொக்கேட்டிங் த சென்டர் ஆஃப் சிலிண்டரிக்கல் ஜாப்ஸ். அதாவது நம்ம இந்த சென்டர் ஹெட்டையும் ரூலையும் இணைத்து பயன்படுத்தி நம்ம சிலிண்டரிக்கல் உருளை வடிவ பனிப்பொருட்களினுடைய மையத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உருளை 40 mm வரையிலான உருளை வடிவ பனிப்பொருட்களினுடைய மையத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த சென்டர் ஹெட்டையும் ரூலையும் யூஸ் பண்ணி. ஓகேவா, அடுத்தது ஃபார் என்ஷூரிங் அக்யூரேட் ரிசல்ட்ஸ் த காம்பினேஷன் செட் ஷுட் பி கிளீன்டு வெல் ஆஃப்டர் யூஸ் அண்ட் ஷுட் நாட் பி மிக்ஸ்டு வித் கட்டிங் டூல்ஸ் எய்தர் ஒயில் யூஸிங் ஆர் ஸ்டோரிங். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து கரெக்டான அக்யூரேட்டான அளவுகளை பெறணும் அப்படின்னா நம்ம வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த காம்பினேஷன் செட்டை வந்து சுத்தப்படுத்தி வைக்கணும். அதேமாரி நம்ம இதர உபகரணங்கள் இதர கருவிகள் கூடயும் கட்டிங் டூல்ஸ் கூடயும் இதை வந்து நம்ம கலந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, இதுதான் வந்து காம்பினேஷன் செட்டு. இதுதான் வந்து காம்பினேஷன் செட்டுடைய படம். இதில் வந்து இது வந்து ப்ரொடெக்டர் ஹெட்டு, இது வந்து ஸ்கொயர் ஹெட்டு. ஓகேவா, இது வந்து சென்டர் ஹெட்டு, கீழே இதுதான் வந்து ரூலு. ஓகேவா, இந்த ப்ரொடெக்டர் ஹெட்டு வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 டிகிரி நுணுக்கத்திற்கு வந்து நம்ம கோணங்களை வந்து செட் பண்ணலாம் மற்றும் கோணங்களை வரையலாம். ஓகேவா, இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட் லெவலை யூஸ் பண்ணி நம்ம ஜாப்ஸை வந்து ஹரிசாண்டல் பிளேனில் வந்து நம்ம செட்டிங் பண்ணலாம். இதுதான் வந்து ப்ரொடெக்டர் ஹெட்டு. இதில் இருக்கக்கூடிய அந்த ஹெட்டை வந்து நமக்கு தேவையான இடத்துக்கு சுழற்றி நம்ம வேண்டிய அளவுகளை வந்து அமைவு செய்யலாம். ஓகேவா, ஸ்கொயர் ஹெட்டில் ஒரு பக்கம் வந்து 90 டிகிரியும் இன்னொரு பக்கம் 45 டிகிரி இருக்கும். ஓகேவா, இதை பயன்படுத்தி நம்ம வந்து பனிப்பொருட்களை வந்து ஓகேவா பனிப்பொருட்களை மிஷினில் வந்து நம்ம செட் பண்ணலாம். அதேமாரி டெப்த் ஆஃப் ஸ்லாட்ஸ் அப்படின்னா காடிகளினுடைய ஆழங்களை அளப்பதற்கும் வந்து இதை நம்ம பயன்படுத்தலாம். ஓகேவா, அடுத்தது சென்டர் ஹெட்டு. இந்த சென்டர் ஹெட்டையும் இந்த ரூலையும் யூஸ் பண்ணி நம்ம சிலிண்ட்ரிக்கல் ஜாப்ஸினுடைய மையத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, கண்டுபிடிக்கலாம் 40 mm வரையிலான. ஓகேவா, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ அடுத்தது வந்து பார்க்கக்கூடிய டாபிக் வந்து சர்ஃபேஸ் கேஜஸ். ஓகேவா, த சர்ஃபேஸ் கேஜ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் மார்க்கிங் டூல். அதாவது சர்ஃபேஸ் கேஜ் வந்து நம்ம பொதுவாக மார்க்கிங் பண்ண பயன்படுத்தக்கூடிய ஒரு இன்டைரக்ட் மார்க்கிங் டூல். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஒரு இன்டைரக்ட் மார்க்கிங் டூல். அதாவது இதில் வந்து அளவுகள் வந்து குறிக்கப்படாமல் இருக்கிறதுனால நம்ம அளவுகளை வந்து அளந்து அதுலேருந்து நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணுறதுனால இது வந்து ஒரு இன்டைரக்ட் மார்க்கிங் டூல். ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்க்ரைபிங் லைன்ஸ் பேரலல் டு எ டேட்டம் சர்ஃபேஸ். அதாவது நம்ம வந்து டேட்டம் சர்ஃபேஸ் அப்படின்னா அடிப்படை தளத்திற்கு பேரலல் லைன்னா இணையாக அடிப்படை தளத்திற்கு இணையாக கோடுகளை வரையறதுக்கு இந்த சர்ஃபேஸ் கேஜ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, அடுத்த பாயிண்ட்டு செட்டிங் ஜாப்ஸ் அண்ட் மெஷின்ஸ் பேரலல் டு எ டேட்டம் சர்ஃபேஸ். அதாவது அடிப்படை தளத்திற்கு இணையாக இயந்திரங்களில் நம்ம பனிப்பொருட்களை வந்து நம்ம செட்டிங் செய்யறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, அடுத்த பாயிண்ட்டு செக்கிங் த ஹைட் அண்ட் பேரலிலிசம் ஆஃப் ஜாப்ஸ். அதாவது பனிப்பொருட்களின் உயரம் மற்றும் இணைத்தன்மையை வந்து சோதிக்க பயன்படுத்தலாம். அடுத்தது செட்டிங் ஜாப்ஸ் கான்சென்ட்ரிக் டு த மெஷின் ஸ்பிண்டில்.
அதாவது இயந்திரத்தினுடைய ஸ்பிண்டிலில் வந்து ஜாப்ஸினுடைய மையத்தன்மையை வந்து சரிபார்க்கறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம லேத்து ஜெக்கில் வந்து ஒரு ஜாப்பு செய்கிறோம் அப்படின்னா அந்த ஜாப்பையை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக சென்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஜாப் செய்ய ஆரம்பிப்போம். அந்த சென்டர் பண்ணுறதுக்கு வந்து இந்த சர்ஃபேஸ் கேஜை பயன்படுத்தி நம்ம சென்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, இதுதான் வந்து இதனுடைய யூசஸ். டைப்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் கேஜஸ். சர்ஃபேஸ் கேஜஸ் ஸ்க்ரைபிங் பிளாக்ஸ், அதாவது சர்ஃபேஸ் கேஜஸ்னாலும் ஸ்க்ரைபிங் பிளாக்ஸ்னாலும் ஒன்று தான். ஓகேவா, இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஃபிக்ஸ்டு டைப் சர்ஃபேஸ் கேஜி, இன்னொன்று யூனிவர்சல் டைப் சர்ஃபேஸ் கேஜஸ் அப்படின்ட்டு 2 டைப்ஸ் வந்து இருக்குது. இப்போ சர்ஃபேஸ் கேஜ் ஃபிக்ஸ்டு டைப்பில் வந்து நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். ஓகேவா, இதனை உங்களுக்கு வந்து படத்தை வச்சே வந்து இதில் என்ன இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா, இப்போ இந்த படம் தான் வந்து ஃபிக்ஸ்டு டைப் சர்ஃபேஸ் கேஜஸ், அப்படி இல்லைன்னா ஆர்டினரி டைப். ஓகேவா, ஆர்டினரி டைப் சர்ஃபேஸ் கேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அதாவது மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் கேஜஸ் இருக்குது. ஒன்று ஃபிக்ஸ்டு டைப்பு, இன்னொன்று யூனிவர்சல் டைப்பு. நம்ம ஃபிக்ஸ்டு டைப்பை வந்து ஆர்டினரி டைப் சர்ஃபேஸ் கேஜனும் சொல்லலாம். ஓகேவா, இதில் வந்து பேஸு ஒரு ஃப்ளாட்டான பேஸு, ஒரு கனமான ஃப்ளாட்டான பேஸ் வந்து இதில் வந்து இருக்குது. இந்த பேஸில் வந்து செங்குத்தாக ரைட் ஆங்கிளாக வந்து ஸ்பிண்டில் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. ஓகேவா, ஸ்பிண்டில் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. அடுத்தது இந்த ஸ்பிண்டிலில் வந்து இந்த ஸ்னெக்கு அப்படின்றது வந்து ஸ்பிண்டிலில் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ஸ்னெக்கு வந்து எதுக்கு அப்படின்னா இந்த ஸ்க்ரைபர் வந்து பிடிக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்னெக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இதுதான் வந்து ஃபிக்ஸ்டு டைப்பு. யூனிவர்சல் டைப்னா this has the following additional features. The spindle can be set to any position. Fine adjustment can be made quickly. Can also be used on cylindrical surface. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து ஒரு சிறப்பு அம்சங்கள் அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது. அதாவது யூனிவர்சல் சர்ஃபேஸ் கேஜில் வந்து ஃபிக்ஸ்டு டைப் சர்ஃபேஸ் கேஜை காட்டிலும் இதில் கொஞ்சம் பிரத்யேக சிறப்பு அம்சங்கள் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஸ்பிண்டில் வந்து இதான் ஸ்பிண்டில். இந்த ஸ்பிண்டில் வந்து நம்ம வெவ்வேறு பொசிஷனில் வந்து நம்ம இதை வந்து மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதேமாரி ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட்னா ஒரு நுணுக்கமான மாற்றங்களை வந்து நம்ம இதில் வந்து வேகமாக செய்யலாம். கேன் பி மேட் குயிக்லி, வேகமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது சிலிண்டரிக்கல் சர்ஃபேஸ், அதாவது உருளையான சர்ஃபேஸ் மேலே வச்சும் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, இதுதான் வந்து நம்ம ஃபிக்ஸ்டு டைப்புக்கும் யூனிவர்சல் டைப்புக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா, யூனிவர்சல் டைப்பு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்துருவோம். Parallel lines can be scribed from any datum edge with the help of guide pins. அதாவது இந்த யூனிவர்சல் டைப் சர்ஃபேஸ் கேஜில் இருக்கக்கூடிய கெய்டு பின்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து எந்த ஒரு அடிப்படை விளிம்புகளில் இருந்தும் நம்ம இணைக்கோடுகளை வந்து வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, இதை பார்ட்ஸு ஃபங்க்ஷனை வந்து நான் படத்தை வச்சு சொல்லிடுறேன். நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி ஒரு தடவை வந்து நம்ம ரீட் பண்ணி பார்த்துருவோம். ஓகேவா, இதுதான் வந்து யூனிவர்சல் டைப் சர்ஃபேஸ் கேஜு. இந்த யூனிவர்சல் டைப் சர்ஃபேஸ் கேஜஸில் வந்து இதுதான் வந்து கீழே பேஸ். ஓகேவா, இதுதான் வந்து கீழே பேஸ் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த பேஸ் பகுதி வந்து ஸ்டீல் ஆர் கேஸ்ட் அயானில் செஞ்சுருப்பாங்க. இந்த பேஸ் பகுதியை வந்து ஸ்டீல் ஆர் கேஸ்ட் அயானில் வந்து செஞ்சுருப்பாங்க. இதில் வந்து வி குரூஸ், இந்த பேஸுக்கு கீழ்ப்பகுதியில் வந்து வி குரூஸ் வந்து வெட்டப்பட்டிருக்கும். ஓகேவா, அடுத்தது இதில் வந்து கெய்டு பின், இந்த பேஸ் பகுதியில் வந்து கெய்டு பின்னும் ரேக்கராமும் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த வி குருவை பயன்படுத்தி நம்ம உருளை வடிவ பனிப்பொருட்களில் மீது நம்ம வந்து இதை வந்து செட் பண்ணலாம். ஓகேவா, செட் பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய கெய்டு பின்ஸை யூஸ் பண்ணி நம்ம அடிப்படை விளிம்புகளிலிருந்து நம்ம இணைக்கோடுகள் வந்து வரையலாம். டேட்டம் ஏஜிலேருந்து நம்ம பேரலாக வந்து கோடுகளை வந்து வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
ஓகேவா. இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த ரேக்கர் ரேமை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்பிண்டில் இந்த ரேக்கர் ரேமும் அந்த ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஸ்க்ரூவும் யூஸ் பண்ணி நம்ம ஸ்பிண்டில் வந்து நம்ம எந்த பொசிஷன் வேணாலும் வந்து நம்ம மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. இதுதான் இதில் வந்து பென் டைப் ஸ்க்ரைபர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. இது வந்து ஸ்னெக் பார்ட், இது வந்து ஸ்னெக் பார்ட். ஓகேவா. பேஸ் இஸ் மேட் ஆஃப் ஸ்டீல் ஆர் கேஸ்ட் அயர்ன் வித் வி groove அட் த பாட்டம். அதாவது இதனுடைய பேஸ் பகுதி வந்து ஸ்டீல் ஆர் கேஸ்ட் அயர்னில் செஞ்சுருப்பாங்க. இந்த பேஸுக்கு கீழ்ப்பகுதி பாட்டம் பகுதியில் வந்து வி groove வந்து வெட்டப்பட்டிருக்கும். இந்த வி groove வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா சர்க்குலர் உருளை வடிவ பனிப்பொருட்களில் வந்து இதை அமைத்து சீட் பண்ணுறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுறோம் வி குருவை. இந்த கைடு பின்ஸ் வந்து ஃபிட்டட் இன் த பேஸ், கைடு பின்ஸ் வந்து பேஸில் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த கைடு பின்ஸ் வந்து ஸ்க்ரைபிங் லைன்ஸ் ஃப்ரம் எனி டேட்டமேஜ், எந்த ஒரு அடிப்படை விளிம்புகளிலிருந்தும் நம்ம இணைக்கோடுகளை வந்து இதிலேருந்து இந்த கைடு பின்ஸை யூஸ் பண்ணி நம்ம வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது ரேக்கர் ரேம். The racker ram is attached to the base along with the spring and fine adjustment screw. This used for fine adjustment. அதாவது இந்த ரேக்கர் ரேம் வந்து பேஸ் பகுதியில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரிங்கும் ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூவும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு நுணுக்கமான அளவுகளை வந்து இதில் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்பிண்டில். இந்த ஸ்பிண்டில் வந்து ரேக்கர் ரேமில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பிண்டில்னால் இந்த ரைட் ஆங்கிளாக இருக்கும். ஓகேவா. இது வந்து ரேக்கர் ரேம். இந்த ரேக்கர் ரேமில் இந்த ஸ்பிண்டிலை வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது ஸ்க்ரைபர். த ஸ்க்ரைபர் கேன் பி கிளாம்ப்டு இன் எனி பொசிஷன் அண்ட் த ஸ்பிண்டில். அதாவது வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்னெக் அண்டு கிளாம்பிங் நெட். ஸ்னெக்கும் கிளாம்பிங் நெட்டும் உதவி கொண்டு நம்ம அந்த ஸ்க்ரைபரை வந்து எந்த பொசிஷனில் ஸ்பிண்டிலினுடைய எந்த இடத்துல வேணாலும் வந்து நம்ம அதை நகர்த்தி அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது மெயின்டெனன்ஸ். க்ளீன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த யூஸ். அதாவது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது அப்ளை தின் லேயர் ஆஃப் ஆயில் டு த பாட்டம் ஆஃப் த சர்ஃபேஸ் பேஸ் பிஃபோர் யூஸிங் ஃபார் மார்க்கிங். அதாவது நம்ம இந்த சர்ஃபேஸ் கேஜினுடைய பாட்டம் பகுதியில் ஒரு தின் லேயரில் வந்து நம்ம ஆயில் தடவி நம்ம சர்ஃபேஸ் பிளேட் மேலே வச்சு நம்ம மார்க்கிங் பண்ணும்போது அப்போ தான் வந்து நம்ம ஸ்ட்ரகிள் ஆகாமல் வந்து நம்ம அந்த டைரெக்ஷனில் வந்து அதை வந்து வைப் பண்ண முடியும். ஓகேவா. இழுத்து மார்க்கிங் பண்ண முடியும். அடுத்தது ஷார்பன் த ஸ்க்ரைபர் இஃப் நெசசரி. அதேமாரி ஸ்க்ரைபரின் முனை வந்து நம்ம ஷார்ப்பாக இருக்கிறத வந்து நம்ம கவனிச்சுக்கணும். அடுத்தது டூ நாட் எக்ஸட் மோர் ப்ரெஷர் ஒயில் மார்க்கிங். அதாவது மார்க்கிங் பண்ணும்போது நம்ம அதிகப்படியான ப்ரெஷரை வந்து தரக்கூடாது. டூ நாட் எக்ஸட் மோர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்த டாப்பிக்கில் ஏதாவது தவறு இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. தவறுகளை வந்து நான் வந்து அதுக்கு உண்டான விளக்கத்தை வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம்.